My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து தேர்ட் ரவுண்டு குறித்ததான மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல். பட் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, Notification 37, resignation portal for Tamil Nadu Medical Selection Committee will be open till 5 p.m. of 23/10/2025. நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரெசிக்னேஷன் விண்டோவை ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. உங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கும். ஒரு சிலருக்கு இடம் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ உங்களுடைய காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு சிலர் இப்போ வந்து தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்திருக்கிறேன், அல்லது தமிழ்நாடு என்ஆர்ஐயில் சீட் எடுத்திருக்கிறேன், பட் ஆல் இண்டியாவில் எனக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி சீட்டு கிடச்சிருச்சு, ஐம் பிளானிங் டு கோ ஃபார் தட். அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறேன், பட் ஐ ஃபவுண்ட் அ பெட்டர் ஆப்ஷன் இன் ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா கூட அவங்க தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸும் இல்லாமல் அந்த காலேஜுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இறுதிக்கட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ பாருங்க, ஆஸ் த எம்சிசி டிஜிஹெச்எஸ் ஹஸ் பப்ளிஷ் த ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் 3. The resignation portal for Tamil Nadu Medical Selection Committee will be open till 5 p.m. of 23/10/2025. அப்போ 23/10/2025 சாயங்காலம் 5 மணி வரைக்கும், நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி ரெசிக்னேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறதுல உங்களுடைய ரெசிக்னேஷனை கொடுக்கலாம். இது யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருச்சு, நான் அங்கே போய் சேர போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் ரிசைன் பண்ணால் போதும். தமிழ்நாட்டில் எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, தமிழ்நாடு தேர்ட் ரவுண்ட் ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் ரிசைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட, சார் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு போகிறோம், அந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னோன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்கும் ரெசிக்னேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இந்த இடத்துல சொல்கிறேன். பிகாஸ் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரடேஷன் அல்லது ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் போகலாம். ரீஅலாட்மெண்ட்டோட அர்த்தம் தேர்ட் ரவுண்டில் இதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன், நீங்கள் விரும்புகிற ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அங்கே போகலாம். கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு கிடச்சிருக்கிற காலேஜ்லேயே நீங்கள் உங்களுடைய கோர்ஸை எம்பிபிஎஸோ பிடிஎஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதா ரீஅலாட்மெண்ட். ஸோ தேர்ட் ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு டு தமிழ்நாடு நீங்கள் போகிறதாக இருந்தால் நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு சீட்டே வேண்டாம், நான் இன்ஜினியரிங் போகிறேன், நான் வேறு கோர்ஸ் போகிறேன், எனக்கு வெட்டினரி கிடச்சிருச்சு, எனக்கு ஆயுஷ் கோர்சஸ் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி வேறு ஏதாவது முடிவுகளுக்காக அந்த சீட்டை வேண்டான்னு சொன்னீங்கன்னா ரிசைன் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், the candidate can resign without forfeiture till 23/10/2025 ஈவினிங் 5 p.m. வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. Any resignation after this time will result in forfeiture of security deposit and tuition fees as per the rules அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தேதிக்கு மேலே 23/10 நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் எக்காரணம் கொண்டும் ரிசைன் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டையும் நீங்கள் கட்டியிருக்கிற டியூஷன் ஃபீஸையும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் எந்த கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் 15 லட்சம் ரூபாய். ஒருவேளை நீங்கள் சேர்றது வந்து கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து 4.5 லட்சம் ரூபாயோ அல்லது 4,30,000 ரூபாயோ. ஸோ அது வாட் எவர் த ஃபீஸ் தட் யூ ஹவ் பே, டியூஷன் ஃபீஸை நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த ஃபீஸ் அதை வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட். ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து ஒரு கரெக்டாக 6 o'clock இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ரிவைஸ்டு ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் கூடிய விரைவில் ரிவைஸ்டு ஷெடியூல் வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.